ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு பாசுரம். 4000 திவ்ய பிரபந்தம் 22வது பாசுரம். பெரியாழ்வார் அருளிச் செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற் 10 முதற் திருமொழி. வண்ணமாடங்கள். பாசுரம் 10. சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை. சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை. மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்தவி பண்ணு பாடல் வல்லார்க்கில்லை பாவமே. மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்தவி பண்ணு பாடல் வல்லார்க்கில்லை பாவமே. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த பெருமைகளையெல்லாம் கடந்த 9 பாசுரங்களாக அருளி செய்த பெரியாழ்வார் இந்த 10வது பாசுரத்திலே எந்த திவ்ய தேசத்தை நோக்கி இந்த 10 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் என்பது பற்றியும், இந்த 10 பாசுரங்களை சேவிப்பதனால் அடியார்களுக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றியும் இந்த 10வது பாசுரத்திலே அருளி செய்கிறார். முதல்ல ஆழ்வார் எந்த சன்னதியை நோக்கி இந்த பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் என்றால், திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய நாரணன் நம்பி பெருமாளை நோக்கி தான் இந்த 10 பாசுரங்களையும் அருளி செய்கிறார். அப்போ அந்த திருக்கோஷ்டியூர் எப்படி இருக்கான் அப்படின்னா, திருக்கோஷ்டியூரில் எங்கு பார்த்தாலும் செந்நெல் விளைந்து இருக்கக்கூடிய வயல்வெளிகளாகத்தான் இருக்குதான். அந்த செந்நெல் அதிகமாக விளைந்திருக்கக்கூடிய வயல்களுக்கு மத்தியில் தான் அந்த திருக்கோஷ்டியூரே அமைந்திருக்கான். அந்த திருக்கோஷ்டியூரில் நாரணன் நம்பி பெருமாளும் ரொம்ப விசேஷமாக சேவை சாதித்து கொண்டு இருக்கிறார். அந்த விசேஷமாக சேவை சாதிக்கக்கூடிய நாரணன் நம்பி தான் இப்போது பிறந்திருக்கிறாராம். அதை தான் ஆழ்வார் முதல் 2 வரிகளிலே அருளி செய்கிறார். சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை. அந்த திருக்கோஷ்டியூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் பிறந்ததுனாலே மென்னு நூல் விட்டு சித்தன் விரித்த பண்ணு பாடல். புனிதமான யஜ்ஞோபவிதத்தை அணிந்து இங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தன், அதாவது விஷ்ணு சித்தன் அப்படின்னா பெரியாழ்வார் அவருடைய சிந்தையில் எப்போதும் கண்ணா கண்ணா கிருஷ்ணா விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னே நினச்சிட்டு இருப்பாராம். அதனால தான் எல்லாரும் என்ன இது பெருமாள்னு சித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு விஷ்ணு சித்தர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி விஷ்ணு சித்தன்று அழைக்கக்கூடிய பெரியாழ்வாரை தான் இங்கே சொல்கிறாரு. அப்போ யஜ்ஞோபவீதத்தை அணிந்திருக்கக்கூடிய விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் அவர் அருளி செய்த இந்த பாசுரங்களை அவரை அருளி செய்திருக்கார்கள். இந்த மேலே இருக்கிறது 9, இந்த 10 பாசுரங்கள். இந்த பெரியாழ்வார் திருமொழியில் வரக்கூடிய முதற் 10ல் இந்த முதல் திருமொழியை தான் ஆழ்வார் குறிப்பிடுகிறார். வண்ண மாடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமொழியை தான் குறிப்பிடுறார். அப்போ இந்த பாடல்களை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் பகவானிடத்திலே சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு பாபமே ஏதும் வராது, அவர்களுடைய பாகவங்கள் எல்லாம் தொலைந்து போகிவிடும் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார். அதனால் எல்லா மக்களும் இந்த 10 பாசுரங்களை தங்களுடைய இல்லத்திலே எம்பெருமானை மனதிலே நினைத்து கொண்டு அனுசந்திக்கலாம். முடியல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள், இல்லை ஏகாதசி அன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு சுப தினங்களிலும் கூட இந்த 10 பாசுரங்களில் நீங்கள் உங்கள் இல்லத்திலேயே அனுபவிக்கலாம். அப்படி சேவிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பாபங்கள் எல்லாம் நீங்கி எல்லோரும் சீக்கிரத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை போய் அடையலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.